அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை இதுதான் முதல் முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு மறக்காமல் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சொல்லில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம்தோறும் 2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதியான இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் நிதித்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிதிநிலை மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயதிற்கு உட்பட்ட அனைத்து தகுதியான குடும்ப தலைவிகளுக்கும் மாதம்தோறும் தலா 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என விஜய் உறுதியளித்திருந்தார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை 2500 உயர்த்தி வழங்குவதாக தாவேக வாக்குறுதி அளித்தது. தற்போது ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தாவேக அரசு இந்த வாக்குறுதிகளை தங்களின் முதல் பட்ஜெட்டிலேயே கொண்டு வர திட்டமிட்டு வருகிறது. இதுவரை முந்தைய அரசின் திட்டத்தின்படி 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மட்டுமே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தாவேக அரசு இதனை 2500 உயர்த்தும் போது அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதி சுமை குறித்தும் அரசு ஊழியர்களின் குடும்பங்களை தவிர்த்து மற்ற அனைத்து ஏழை எளிய குடும்பங்களுக்கும் இந்த திட்டத்தை சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் முதலமைச்சர் அதிகாரியிடம் கேட்டறிந்துள்ளார். தமிழகத்தில் தற்போதைய நிதி சுமையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை எப்பொழுது முழுமையாக தொடங்குவது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்மையில் தங்களது தொகுதி கூட்டங்களில் பேசுகையில் பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை குறித்து தொடர்ந்து மனுக்களை அளித்து வருகின்றனர். முதலமைச்சரான விஜய் நிச்சயமாக அனைவருக்கும் இந்த 2500 தொகையை வழங்குவார் என்றும் மக்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்திருந்தார். விரைவிலேயே தாக்கல் செய்யப்பட உள்ள தாவேக அரசின் முதல் முழு பட்ஜெட்டில் இந்த 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் வழங்கும் அன்னபூரணி சூப்பர் 6 என்ற திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என கோட்டை வட்டாரங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இச்செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.